கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பிராமணன் என்ன யாரியா? பிராமணன் எங்கே போகிறான்னு ஒருத்தன் எழுதினாயா? எங்கன்னா போயிருப்பான், டாய்லெட்டுக்கு போகலாம், காத்தங்கரைக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம், நமக்கு ஒரு வேலையா? பிராமணன் எங்கே போகிறான் கேட்டுப்பிட்டீங்களா? அந்த புக்கெல்லாம் பெரிய அறிவு ஜீவிங்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிறாங்கயா. பிராமணன் எங்கே போகிறான்? யார் பிராமணன்? நம்ம ஒரு ஜாதி சொல்லி வச்சுக்கிறோம், ஒரு ஜாதி சொல்லி வச்சுக்கிறோம். அவங்களுக்கு பேர் பிராமணர்கள். பிராமணம்னா கோமணம் தெரியும், பிராமணம்னா கோமணம் வந்து இடுப்புக்கு கீழே பெல்லாவுக்கு கட்டினா அது பேர் என்ன? கோமணம். சமயத்தில் பொம்பளைங்க 3 நாள் கட்டினாலும் கோமணம் தான். பிராமணம்னா தோலில் கட்டுறது. இடுப்பில் கட்டினா கோமணையா, தோலில் கட்டினா பிராமணம். புரியலையா? அதுவும் நூல், இதுவும் நூல் தான்யா. அது நிறைய நூல் இருக்கும், இதில் கொஞ்சம் நூல் இருக்கும், அவ்வளோதான். இதில் 9 நூல் மட்டும்தான் இருக்கும். சில பேர் 6 நூல் போட்டிருப்பாங்க, சில பேர் 3 நூல் போட்டிருப்பாங்க. 3 நூல் போட்டு ஒரு கதை சொல்லுவாங்க, 6 நூல் போட்டு ஒரு கதை சொல்லுவாங்க, 9 நூல் போட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. கோமணத்துக்கும் பிராமணத்துக்கும் வித்தியாசம் வந்துச்சா? கோமணத்தை பார்த்த உடனே பிராமணன் பேர் வச்சுட்டுக்கிறாங்க. சார் அப்போனாக்கா நாங்கள்லாம் என்னது கர்மாவா? என்னயா கர்மாவா குர்மாவா? விஸ்வகர்மா. விஸ்வகர்மா தானே. நாங்களும் உங்களுக்கு தான் பூணூல் போடுறோம். எனக்கு தெரியாது, நீங்கள் கோமணம் போட்டது போடல, அதனால் நீங்கள் போட்டால் அது பிராமணன் கிடையாது. கோமணம் கட்டிந்து போட்டால் தான் பிராமணன். அதுக்கு பெரிய உதாரணம் திருவண்ணாமலையில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு போனார். கோமணம் மட்டுமே கட்டினு கொம்பு நின்று போயிருந்தார். யாருன்னு மட்டும் எனக்கு கேட்காதீங்க. ஆமாம், திருவண்ணாமலையில் கொம்பு நின்று கோமணம் கட்டினு நிறைய பேர் இருக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சவங்க பேர்லாம் என்ன சொன்னால் அது நான் ஒத்துக்க மாட்டேன். ஜாதி 2 வழியே வேறு இல்லை அப்படின்னு ஒரு அக்கா சொல்லிட்டு போயிடறாங்க, ஔவையார். இப்போ இங்கே வர்ணாசிரம கொள்கையில் 4 சொல்லி வச்சுக்கிறான். பிராமணன், சத்திரியன், வைசீசியன், சூத்திரன், சேராதவன், பஞ்சமர். அப்படி தானே? இப்போ யார் பிராமணன் அப்படின்னா தலையில் பிறந்தவர். ஆமாம், தலையில் ஒரு யோனியை வச்சிக்கின்னு, ஆமாம் சொல்லணுன்னா பொம்பளோட பிறப்புறுப்பை தலையில் வச்சிக்கின்னு, அங்கேருந்து தலைனா அது யார் அவர்? பிராமணன். தோலில் பிறப்புறுப்பை வச்சுன்னு, பொம்பளை பிறப்புறுப்பை வச்சுன்னு அங்கேருந்து பிறந்தா யார் அவர்? இடுப்பில் வச்சுன்னு. அங்கே இப்போ கடவுளுக்கு 5 இடத்துல பிறப்புறுப்பு இருக்குது. 4 பிறப்புறுப்பு உடம்புல 1 வெளியோ. எங்கேருந்து பிறந்தா சுத்தமானவன்? இப்போ கடவுளுக்கு 4 பிறப்புறுப்பு இருக்கும். அங்கங்கே இடுப்புக்கு நடுவில் தான் ஒரு பிறப்புறுப்பு தானே இருக்கணும். ஆனால் கடவுளுக்கு எப்படி? ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒரு பிறப்புறுப்பியா? கடவுளுக்கு எத்தனை? சைலண்ட் ஆகிட்டீங்க. பிராமணன் இல்லையா நீ? நான் தான். நீ இப்போ நான் இப்போ பிறப்புறுப்புலேருந்து வந்துட்டேனா? அப்போ ஏதோ ஒன்று வேறு ஏதோ சொல்கிறாங்க. நிர்வாகத்திறன் உள்ளவர், தோல் வலிமை உள்ளவர், வாழ காத்துக்க நடக்க போக பாதுகாப்பு கருதி வாழ்கிறவர், காலாக இருக்கிறவர், இதில் சம்மந்தமே இல்லாத வெளியே இருக்கிறவர், இந்த மாதிரிலாம் இது பிறப்பிலையாக இருக்கும். என்னாச்சு தெரியுமா? எப்போ எவனோ எதுக்கோ சட்ட திட்டங்கள்லாம் போட்டு வரையறுத்து மனுஷனை முட்டாளாகவும் வேலைக்காரனாகவும் வச்சுக்கிறதுக்கு, இவனை இந்த வேலை செய்ய அவனை அந்த வேலை செய்யன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு, இவங்களெல்லாம் இந்த ஆசனமும் இவன் இந்த ஜாதி இவன் இந்த ஜாதின்னு சொல்லி பிரித்து வச்சு பட்டியில் அடிக்கிற மாதிரியே அடிச்சிக்கிறானுங்க. நாக்கியம்பட்டி, பள்ளம்பட்டி, பாப்பாரப்பட்டி, பறையப்பட்டின்னு. பாப்பாரை எங்கே தான் வச்சுக்கிறானுங்க? பட்டியில் தான் வச்சுக்கிறானுங்க. சேரின்னு இப்போ சொன்னால் சேரி வைக்கணும் ஒரு லூசு பேசுகிறான். அவனுக்கு தெரில. பாப்பனச்சேரி பறைச்சேரின்னு இருந்துருக்குது, பானர்ச்சேரி பல்லர்ச்சேரின்னு இருந்துருக்குது. சேரின்னா சேர்ந்து வந்தால் அது பேர் என்ன? சேரின்னா என்ன நினச்சிக்கிறானுங்கன்னு தெரில. கால் நின்று வெள்ளைக்காரன் வந்து சொல்லி போய் கூட அறிவில்லாமங்கிறானுங்க. கூட்டமாக வந்து அது பேர் என்ன? சேரி. சேர்ந்து வந்தா பார்ப்பனர்லாம் சேர்ந்து வந்தால் பார்ப்பனச்சேரி, பறையர்கள்லாம் சேர்ந்து வந்தால் பறைச்சேரி, பல்லர்கள்லாம் சேர்ந்து வந்தால் பல்லச்சேரி. இது சேர்ந்து வந்தா அவங்களாம் சேர்ந்து வந்தால் அது மாதிரி சேரி. ராஜா பார்த்து பட்டியில் அடிச்சார்னா பட்டி. நாயெல்லாம் அடிக்கிற மாதிரி, ஆடுங்களெல்லாம் அடிக்கிற மாதிரி, வாங்கடா நாக்கிய பசங்களாம் போங்க நீங்கள் நாக்கிய பட்டி, பல்லர்லாம் ஒன்றா போங்க பல்லப்பட்டி, பாப்பாரெலாம் சேர்ந்து போ பாப்பரப்பட்டி, பறையெல்லாம் போனால் பறைப்பட்டி. இப்போ நம்ம செம்பட்டி. அங்கே யார் இருந்தாங்க? செம்படவர்கள் இருந்தாங்க. ஆமாம், மீன் பிடிக்கிறவங்க இருந்தாங்க. சும்மாலாம் அது செம்பட்டி கிடையாது. இப்போ வீரசிக்கம்பட்டி, வீர தெரிஞ்சவங்களாம் வந்து தங்கின இடம். அதனால தான் வீர தெரிஞ்சவர் வந்து இங்கே தங்கிக்கிறாரு. இப்போ பட்டி பறையம் பாப்பான் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அன்னைக்கு ஏதோ வச்சுருந்தாங்க.
இன்றைக்கி ஏது ஜாதி? இப்போ பாப்பாருங்க பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இப்போ பிராமணன் நீங்கள் சொல்கிறீங்கள, முறுக்கு சுட்டுறது தான் லாய்க்கின்ற மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. அதுலேயே சமைக்கிறதுக்கு மட்டும்தான் தவசை புள்ள சாப்பாடுன்னா அவங்க தான். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற ஒருத்தனுங்கிறான் அதே ஜாதியில், உள்நாட்டிலே வேலைக்கு ஆகாது பாப்பானுங்கிறான். இப்போ எல்லா பாப்பானும் ஒன்றா சொல்லுவியா? எல்லாரையும் எல்லா பாப்பானையும் சமமாக்கிடுவியா? நீ பாப்பாலாம் ஒன்றுன்னு சொல்லுவியா? பாப்பாலாம் ஒன்றா ஆகிடுவான்னா? சினிமா நடிகர் ஒருத்தர் வந்து பேசிக்கிறாரு, ஆடை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஆடை ஒத்துக்க மாட்டேன்னே சொல்லியிருந்தார் அவர். யாரும் தெரியலன்னா விட்டுருங்க, ஆடை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா இவர் என்ன இவர் பார்ப்பார், ஆடு வந்து வேறு என்ன பார்ப்பார். அதனால் என்ன பண்ண மாட்டார், நாங்கள் ஆடை ஒத்துக்க மாட்டோம், ஆமாம் எச்சக்கலையை தான் நாங்கள் ஒத்துப்போம். இப்போ 2 பேருமே இல்லாமல் உணரால் போட்டுக்கிறாங்க. ஏன்? மெஜாரிட்டி யார் இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க இங்கே. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு தலைவரை போட்டு விட்டாங்க. எதை சொல்கிறேன்னு தெரியலன்னா விட்டுருங்க, தெரிஞ்சால் தெரிஞ்சுங்க, தப்பு கிடையாது. இப்போ எவன் பார்ப்பான், எவன் பறையன், எவன் செட்டி, எவன் நாய்க்கன், எவன் மொழியான்? சொல்கிறவன் மட்டும்தான், சொல்லாதவன் வானான்றவன் தேவையில்லைன்றவன் சர்டிஃபிகேட் கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கிறானுங்க ஜாதியை. முதல்ல புரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் ஜாதியை விட்டால் கூட கவர்மெண்ட் விடுற மாதிரி இல்லை. ஏன் ஓட்டு எப்படா போடுவீங்க நாய்ங்களா? நாங்கள் ஒரு தலைவரை நிற்க வைக்கிறோம், உங்கள் ஜாதியில் சேர்த்து வச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிங்கடா, அப்போ தான் நாங்கள் கணக்கு எடுப்பனே சொல்லுங்கிறான். இன்னும் கணக்கு எடுக்காமக்கிறாங்கன்னு சண்டை வர போட்டுனுங்கிறானுங்க. ஜாதி வரி கணக்கு எடுக்கல. நீ எதுக்கு? ஜாதியெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது. பாதிக்கப்படுறது பாப்பானும் இருக்கிறான், பறையனும் இருக்கிறான், செட்டியாரும் இருக்கிறான், பாதிக்கப்பட்ட எல்லா சமூகத்துலேயுமே இருக்கிறான். அதனால் சமூகமாக இந்த ஜாதியாக இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. கிண்டலாக பேசிக்கிறேன் நான். கோமனும் பிராமணன்லாம் எந்த பாப்பார் மேலேயும் எனக்கு கோபமோ அசிங்கமோ எனக்கு இல்லை. மனிதன் நம்ம எல்லாரும். யார் நம்மளாம்? யார்? ஜாதி நமக்கு வேணாம். யார் உண்ணும்? பாப்பானா இருந்தாலும் அவனும் உண்ணும், பறையனா இருந்தாலும் அவனும் உண்ணும், செட்டியார் இருந்தாலும். ஆமாம், அண்ணாச்சி இருந்தாலும் விட வேண்டிய வேலை யார்? ஆமாம், நாங்கள் அண்ணாச்சின்னா பழம் தான் ஞாபகம் வரும் எனக்கு. ஆமாம், முள்ளாக இருக்குமா தானே, தடவை நான் கீச்சிடுவேன். அதானே அண்ணாச்சி, அதானே அண்ணாச்சி. அப்புறம் உங்களுக்கு அண்ணாச்சின்னா என்ன ஞாபகம் வரான்? அண்ணாச்சி பதம் தானே. அண்ணாச்சி நாடகங்களும் ஞாபகம் வராதா? வராது. கடை வச்சிட்டிங்கல்ல நீங்கள், அண்ணாச்சி இல்லை கடை வச்சிங்க பற்றியா, அதனால் உங்களுக்கு அண்ணாச்சின்னா அண்ணாச்சி பதம் தான் ஞாபகம் வரும். கடை வைக்காதவங்களுக்கு தான் அண்ணாச்சின்னா யார் ஞாபகம் வரான்? சூப்பர் மாலுக்கு போகிறவனுக்கு அண்ணாச்சின்னா என்ன ஏன் ஞாபகம் வரான்? பொட்டி கடைக்கு போனால் தான் அண்ணாச்சி கடைன்னுவேன், சூப்பர் மாலுக்கு போய் அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவேன். ஏன்? ஜாதியெல்லாம் கிடையாது. ஜாதி பார்த்து பேச முடியுமா? பழக முடியுமா? மனிதம் வளருமா? நட்பு மலருமா? அன்பு மலருமா? எல்லாருக்கூடையும் பேச முடியுமா? பழக முடியுமா? சந்தோஷமாக இருக்க முடியுமா? கொண்டாட்டமாக இருக்க முடியுமா? ஜாதி பாகுபாடு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லோரும் கூடுவோம் பழகலாம். அரசாங்கம் வச்சுக்கிட்டோம், அது வேலை. பாவம் அவனுக்கு அதுக்கு தான் இருந்து நிற்பாங்க. நம்ம என்ன பண்ணிடலாம்? அதெல்லாம் நீங்கள் வச்சுங்கடான்னு சர்டிஃபிகேட் கீச்சு போட்டு சந்தோஷமாக இருங்க. இல்லை சர்டிஃபிகேட் வச்சுங்கன்னா இப்போ ஏதோ ஒரு எவ்வளோ பேப்பர் இருக்குது வீட்டில், அதில் அது ஒரு பேப்பரு. அப்படி தானே? ஏன்னா ஒரு பேப்பர் இருக்குது தானே உங்கள் வீட்டில். அது மாதிரி பேப்பரில் மட்டும் இருக்கட்டும். அது எடுத்துக்கலாம்னா உங்கள் இஷ்டம். பேப்பர் வாங்கினவனும் கூட போட்டுடலாம், தப்பு கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் எடுத்துருவேன். சலுகையெல்லாம் 51% தான் இருக்கணும், 49க்குள்ளே தான் சலுகையெல்லாம். 51 ஓப்பன் சீட்டு. ஜாதி எதுவுமே போடாதவனுக்கு தான் 51. சர்டிஃபிகேட்லாம் வாங்கக்கூடாது, ஜாதி பேர் சொல்லக்கூடாது. அவனுக்கு தான் என்ன இது 51 விழுக்காடு அவனுக்கு தான். 49 பேர் அடிச்சுங்க ஜாதிக்கிறங்களான்னு. எவன் எவ்வளோ சாமர்த்தியமாக அடிச்சுன்னு எவன்லாம் ஜாதி பிடிக்கணுன்னு பார்த்துடலாம். அப்புறமா அதுக்கு ஒரு புள்ளி இருக்குது. இவனுக்கு இவ்வளோ கேவலமானவங்கன்னு ஜாலி லிஸ்ட்டு போட்டு இவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்களா, இவங்களாம் இவ்வளோங்களான்ட்டு நான் ஜாதி என்ன பண்ணுவானுங்க? ஜாதி விட்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான் சட்டங்கள் இருக்குதுன்னா தெரியும், ஒத்துப்பீங்களா நீங்கள்? ஜாதி தலைவர்கள்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜாதியை ஒழிக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுகிறாங்கன்னு தெரியுமா? நீ திடுதுப்புன்னு வந்து இப்போ சொல்கிற, அப்போல்லாம் ஏழி வந்தோம், நம்ம செருப்பே போடாமல் இருந்தோம், நம்ம ஸ்கூலில் சேர்க்கலன்னா நம்ம எப்படி வளர்ந்துருப்போம், நம்ம தலைவர் வரதுனால தான். தரல வரத்தண்டா தருதலை நீ அங்கேயே இருக்கிற. இன்னும் சொந்தமாக கொலை வெட்டிக்கு தெரியாமல், சொந்தமாக கோயில் கட்டிக்கு தெரியாமல் இருக்கிற. உன்னை ஏமாத்திங்கிறானுங்க மடப்பையில். உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆலயம் செய்தோம் அங்கு அனுமதி இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை, நீ அந்த கூட்டமே அதிசயம் இல்லை, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. எந்த மழை, எந்த காற்று, எந்த நெருப்பு ஜாதி பார்த்து வரும். எந்த தண்ணி யாரை தாகம் தீக்கிறதுக்கு காத்துன்னு இருக்காது. பறையனுக்கு ஒரு தண்ணி, பாப்பானுக்கு ஒரு தண்ணி, மோலியருக்கு ஒரு தண்ணி, செட்டியாருக்கு ஒரு தண்ணி அருகுது. எல்லாருக்கும் ஒன்று தானே. இது இன்னுமா புரியல? லூஸு 21ஆவது நூற்றாண்டு வந்துக்கிற, இன்னும் கூட எவனும் சொன்னான்னு பூச்சி வச்சுங்கிற.
அதனால் இங்கே பார்ப்பாரேன் அப்படின்லாம் அப்படி கூட புறக்கணிக்காதன்ற நான். அவரும் யார் தான் பூணல் போட்டுங்கிறாரு, கோமன் கட்டுங்கிறாரு, என்ன ஜட்டி போட்டு டேண்டெக்ஸ் பெட் ஜட்டி போட்டால் தான் பேசுவியா? வேறு ஜட்டியில் போட்டால் பேச மாட்டியா? இன்னும் பிரச்சனை. பூணல் போடுறாரு, அவர் 10 ரூபா 100 ரூபா வாங்கி போட்டு திரிகிறார். பாவம், அவர் ஆசை ஏதோ ஒன்றும் வாங்கி மாட்டேறாரு. நான் ஒன்றும் தப்பா இது? நீயும் 10 ரூபா பூணல் வாங்கி போட்டு நான் கூட இப்படி தான் போட்டுனுங்கிறேன். என்னை பாப்பான்றிவியா என்ன? நான் பார்ப்பேன், அதனால் நான் பார்ப்பேன் தான். நான் பார்க்கும்போது யார் பார்ப்பான் தான். என்ன இப்போ வச்சு பார்க்கும்போது பார்ப்பான், வேறு ஒன்று போட்டால் வேறு ஒன்று. ஆமாம், அது உங்கள் சாமர்த்தியம். பாப்பான்னு போட்டு விட்டோம், இல்லை வேறு எதனா போட்டு விட்டோம், யார் சாமர்த்தியம்? உங்கள் சாமர்த்தியம். நீங்கள் அப்படி கூட சொல்லிக்கலாம், பாப்பான்னு சொல்லிக்கலாம். இல்லை வேறு எதனா புரியலைன்னா விட்டுடலாம், தப்பு கிடையாது. இது அடல்ட்ஸ்ன்றதால உங்களுக்கு சொல்கிறது கூட வெக்கமாக கூட கம்மன் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மனசளவுக்கு புரிஞ்சுருந்தானே சரி. புரியுது தானே? புரியலன்னா விட்டுருங்க. பின்னாடி கூட புரியும், பின்னாடி வீடியோ வரும், அப்போ கூட புரியுதான்னு பாருங்கள். அதனால் யாரையும் எந்த ஜாதி கொண்டு என்ன பண்ணாதீங்க. புறம் தள்ளுறதுக்கு ஒரு ஐடியா. பாப்பானை போய் பூனலாக இருப்பேன், குடிமையாக இருப்பேன், இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அவன் இஷ்டம். அவன் மயிறு என்ன எப்படி வச்சுப்பான்? அவன் கொண்டை போட்டுப்பான், ஜோட்டி போட்டுப்பான், தொங்க விட்டுப்பான், முன்னாடி விட்டுப்பான், யார் இஷ்டம்? அதாக இருப்பேன், இதாக இருப்பேன். பாப்பா இருக்கக்கூடாது. ஆரியர்கள் அங்கேருந்து காவா வழியாக வந்தாங்களாம். எந்த காவா வழியாக வந்து இங்கே ஒன்றுங்கிறான் இவன்? நான் அதான் யோசிப்பேன், காவானா சாக்கடை தானே, எப்படி உங்கள் சாக்கடையில் நீ எந்த வந்தானுங்கன்னு. கைபர் போல அந்த காவாவில் உள்ளே வந்து வந்தாங்களாம் ஆரியர்கள். அவங்க வந்து மக்களாக மாறி ஆரியர்கள் வந்து ஆள்றாங்களாம். 3% ஆரியன் தான் இந்த உலகத்தையே இந்த நாட்டையே ஆள்றான். மோடி ஆரியரா? நரேந்திர மோடி ஆரியரா? அண்ணாமலை இருந்தார் அவர் ஆரியரா? என்ன கதை சொல்கிறாருங்க இங்கே. மனுஷன் ஆரியன் என்றால் தேறியவன், தெரிந்து கொண்டவன், புரிந்து கொண்டவன் அர்த்தம். ஆரியன் நல்லான் குதிரை 2 சிவாகமத்தில் சொல்லி வச்சுக்கிறார். அப்போ ஆரியன்னா தேறியவன், புரிந்து கொண்டவன் அர்த்தம். இவன் காவாவில் வந்தவன்லாம் கிடையாது. யார் வேணா ஆரியனா அவ்வளோ. நான் தான் ஆரியன். ஆரியன்னா தேறியவன், தெரிந்து கொண்டவன், புரிந்து கொண்டவன், புரிதலுக்கு உச்சம் இருக்குதுன்னு உணர்ந்தவன். இவ்வளோ தான். அப்படி தான் ஒரு மனுஷன் புரிஞ்ச முடியும். இது மேலே இல்லை. அவருக்கு பேர் என்ன? ஆரியன். இது உள்ள காவலில் வந்தேன் நான். எல்லாம் தான் காவலேருந்து வந்தீங்க. ஆமாம், பர்த் கனல் வழியாக தான் நீங்கள் வெளியே வந்தீங்க. அங்கேருந்து வந்தீங்க. சார் காவலை வரல சார், என்னை கட் பண்ணி வெளியே தூக்கிட்டாங்கன்னா நானா பண்ண முடியும்? அதுவும் சாமர்த்தியம். நான் காவால வந்தவன் தான். உங்களுக்கு வெட்டி தூக்கிட்டாங்கன்னா யார் பிரச்சனை? உங்கள் அம்மா பிரச்சனை, அது உங்கள் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, அது உங்கள் குடும்ப பிரச்சனை. ஏன் பிரச்சனையா இது? காவலை எல்லாம் காவலை வந்தவங்க மட்டும் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கலாமா? யாரெல்லாம் நேச்சுரல் பர்த் ஏற்றிங்களோ அவங்கெல்லாம் யார்? காவலை வந்தவங்க. மற்றவங்கெல்லாம் யார்? இதெல்லாம் சொம்மனா நம்மளை பிரித்தாட்டத்துக்காக செய்கிற சூழ்ச்சி. நாம் மனிதர்கள், நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும். இதில் என்ன இருக்குதுங்க? ஜாதியெல்லாம் சும்மா தமாஸ், அதெல்லாம் உதவாது. உடல் உடையெல்லாம் போட்டு அவர் வேறுபடுத்தி காட்டிடுறாருன்னா அவருக்கு பிடிச்சிருக்குது. என்ன பிரச்சனை? அவர் நெத்தி அவர் இஷ்டம். அப்படி தானே? மாட்டுப்பீயை பூசிக்கலாம், அப்படி தானே? ஒரு மாட்டுப்பீன்னு சொல்லியிருந்தாரு, இப்போ திண்ணூறு வச்சுக்கிறாருன்றான். மாட்டுப்பீயை தான் வச்சுன்னு வந்தேன், என்ன பிரச்சனை எனக்கு? சாணி தட்டி சோறு செஞ்சால் அதுலேருந்து எடுத்து ஈஸிங்க, என்ன பிரச்சனை எனக்கு? மாட்டுப்பீன்னு சொல்லக்கூடாது, மாட்டு சாணம். அப்படியா? பீலியா அது? என்னதான் அறிவோடுக்கிறானுன்னு தெரில. அதனால் இங்கே பார்ப்பான், இந்த பல்லன், இந்த பிராமணன், அதெல்லாம் வார்த்தை ஜாலம் மட்டும்தான். அது என்ன தான்? வார்த்தை ஜாலம் தான். அந்த வார்த்தைக்கு அந்த இதுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து நீங்கள் என்ன ஆகாதீங்க. பெருசாக எவனா பார்ப்பாங்கப்பான்னு சொன்னா சரிப்பா பார்ப்பான் தான் இருந்துன்னு போ, நீங்கள் பார்ப்பான் நாங்கள் வேப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயேன். நாங்கள் வேறப்பான்றதுக்கு சொல்ல வந்தேன். ஸ்லிப் ஆஃப் த டங் இருக்கக்கூடாது எப்பவுமே வாழ்க்கையில், ரொம்ப தப்பு. அது ஏஜ் ஆனால் கூட என்ன ஆகக்கூடாது. ஸ்லிப் ஆஃப் த டங்கு வந்தால் உடனே சாரி கேட்டுக்கணும். அதனால் ஸ்லிப் ஆஃப் த டங்கு என்ன இருந்தால் சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஆமாம், நாளைக்கு ஸ்லிப் ஆஃப் த டங்கு ஆக போகுதுன்னு என் குரு என்ன பண்ணிட்டேன்னா, பேயன் ஆகி ஓதிட்டும் பிழைப்பிறுத்தல் ஆகுமேன்னு முதல்ல ஒரு நான் மேலேயே போட்ட வீடியோ உள்ளவே, பொறுப்பானவர்கள், தெளிவானவர்கள், தெளிந்தவர்கள், புரிந்து கொண்டு என் சேனலுக்கு என்ன பண்ணாதீங்க, வராதிங்கண்ணா. வராதுன்னு சொல்கிறதுனாலே யாருமே சப்ஸ்கிரைப் மெதுவாக 1 2 நான் எனக்கு 1 2 ஆகிறதுக்கு காரணம் இவங்க மட்டும் கிடையாது. ஜியோ வந்து நிறைய சர்வீஸ் கொடுக்கல, காசு ஏற்றி போட்டானுங்க, டேட்டா பார்க்க முடியலன்னு என்ன ஆயிடுச்சு. வாரம் 500 பேர் வந்திருந்தாங்க. எனக்கு திஷ்டி பட்டுச்சு. இப்போ யூடியூப் திஷ்டி சுற்றி போடணும். நல்ல திஷ்டி சுத்தவங்களா பார்த்து ஒரு நல்ல பிராமணனா 4 பேரை பிடிச்சி ஆமாம் யூடியூப் நிற்க வச்சு என்ன பண்ணா திஷ்டி சுற்றி போடணும். ஒம்பட்ட பட தட்டுன்னு என்னவோ சொல்கிறானுங்க, அதை ஒன்றும் புரியுமா? அப்படிலாம் இல்லை. ஜாதியெல்லாம் இங்கே இல்லை. பிராமணர்கள்னு யாரையும் நீங்கள் வெறுத்துவதுக்கு வேணாம். ஐயரு பாப்பான் அப்படிலாம் சொல்லி யாரையும் வெறுக்காதீங்க. எல்லாரும் யார் தான்? மனிதர்கள் தான். நீங்கள் உயர்ந்த ஜாதின்னு அவங்கள பாவம் அசிங்கப்படுத்துறது கூட குற்றம் தான். பாப்பா மூளை, பாப்பா இப்படி தான் சிந்திப்பான்,
பாப்பா தான் இப்படி தான் அப்படிலாம் கிடையாது. அவனும் யார் தான் அவனும் யார் தான் நமக்கு சக மனிதர். அவர் ஏதோ ஒரு குளத்தில் பிறந்தது அவரே நம்பினுக்கிறாரு. அவர் உயர்வாக அவரே நினச்சிங்கிறாரு. பாவம் பைத்தியம் என்ன தான் நினச்சிக்கான். ஆமாம், பெரிய பணக்காரனுக்கு ரோட்டில் போயின்னுக்கிறானு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், பணம் மூட்டை தூக்கின்னு போகிறான், நீ தான் குப்பை எடுத்து போகிறான்ற. அத்தனையும் பணம் கட்டு அடுக்கி எடுத்து வச்சுன்னுக்கிறான். போகிற வழியிலலாம் பணமாக இருக்குது, பொறுக்கி கோயிலில் போட்டுன்னு அவ்வளோ சந்தோஷமாக போய்க்கிறான். சும்மா பத்துங்கிறான் இல்லையா, சிம்மாசனத்தில் பத்துங்கிறான். ஒரு துணி அப்படி தூக்கி போட்டிருப்பா, அப்படி பண்ணுப்பா, கால் மேலே கால் போட்டுன்னு நடு ரோட்டில் பத்துனுப்பான். நீ தான் ஓரமாக போனோம். ராஜா பத்து தூக்கினுக்கிற, நீ நினைச்சிங்கிற பைத்தியன்ற மாதிரி வித்தியாசமான பண்ணிடுற. இப்போ அங்கே போனால் பைத்தியன்றல்ல, இங்கேயே வீட்டில் குடும்பத்திலே இருப்பான் பைத்தியம். என்ன பண்ண முடியும்? பைத்தியம் நீங்கள் வெளியே மட்டுமே இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்க, சமயத்தில் நம்மளே பைத்தியமாக இருப்போம். பைத்தியக்காரன் தெரியும். இப்போ நானே பைத்தியமாக இருப்பேன். உட்காந்து பைத்தியம் முடிச்சிட்டிங்களாம் உள்ள ஆளுக்கிறாங்க பொழுது சச்சங்க நத்திங்கிறோம். யாருக்கு தெரியும்? ஒருவேளை பைத்தியமாக கூட இருக்கலாம். யாரா வீடு எடுத்து எனக்கே காமிச்சா தான் ஆச்சு. இல்லை நீங்கள் பைத்தியம், நான் பேசும்போது எல்லாம் இருந்தாங்க மாஃபிங் பண்ணி என்னை தனியாக தந்து காமிச்சு என்னை பைத்தியம்னு சொல்கிறீங்க. நானே கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதனால் ஜாதி பைத்தியத்தெல்லாம் நம்பாதீங்க. அப்படியே அவன் ஜாதி பைத்தியம் பிடிச்சிருந்தாலும் பாவம் பைத்தியம் பிடிச்சிட்டுக்கிறான். என்ன பண்ணுங்க, தன்னை பெரியாள்னு சொல்கிறவனும் சின்ன ஆளுன்னு சொல்கிறவன் கூட யார் தான்? பைத்தியம் தான். ஜாதியால் நான் சிறுமைப்பட்டவன் அப்படின்னு சொன்னான்னா அவன் யார் தான்? பைத்தியம்தான். நான் ஜாதியால் பெருமைப்பட்டவன் அவனை யார் தான்? பைத்தியம்தான். சுற்றி பைத்தியங்கிறது அது என்றைக்கோ ஒருத்தன் அவனை பண்ணி கூட்டமாக வச்சுருந்து பட்டியல் வச்சான ஒன்றுமா பட்டியலுக்குறான். எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படி தானே. நீங்கள் என்ன இருந்தால் சொல்லுங்கள், எதனா பட்டியல் நம்ம போய் இடம் வாங்கி அங்கே ஒன்று வீடு கட்டின்னு அங்கே போகலாம். புரியுதா? இங்கே ஒருத்தர் சொன்னார், இங்கெல்லாம் பறையன் மாடு மேய்ச்சி தருவான் எங்களுக்கு அப்படின்னாரு. நான் கூட பறையன் தாங்க என்ன கம்மன் ஆகிட்டான். இது ஒன்றும் இல்லையே, இதில் என்ன இருக்குது? மனுஷன் நான் யார்? மனுஷன். பறையன்னு நான் சும்மா சொல்கிறேன், அது சும்மா சர்டிஃபிகேட்டுக்கு பிறந்ததுனால. நான் பறையெல்லாம் கீழ்ச்சி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ என்னை பறவையிலன்னா சிரி போகிறேன். ஏன் பறை ஏதாவது பணத்தி தேவது ரெண்டு பாகமும் ஒன்று தான்ன்றது. நான் தான் பாப்பான்னா வேறு அர்த்தம் சொன்னேன்ல. எங்கள் குரு எனக்கு சொல்லி கொடுத்துறாரு. சிவவாக்கியம் அப்படின்னா செக்ஸ் வாக்கியம்னு அர்த்தம். உங்களுக்கு புரியலன்னா பார்த்துங்க. இதை தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டு சிவவாக்கிட்ட செக்ஸ் வாக்கியமாக்கிட்டாருன்னுக்கிறான். டேய், சிவவாக்கியனாவே செக்ஸ் வாக்கியம் தான்டா. ஏன் பால் உணர்வு மிஞ்சிய ஒரு உணர்வு இல்லை. ஒரு மனிதன் திருப்தி ஆகக்கூடிய இடம் எங்க? பசி, தாகம், தூக்கம் விட ஒரு மனுஷன் எது ஆட்டி படிக்குதே? திருட போன வீட்டில் அழகான பொம்பளை இருந்தால் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? திருடுவான். ஆம்பளையா இருந்தா. இதை தாண்டி ஒருத்தர் திருன்னு வரானா யாராகிறான் அவன்? அதோ மிஸ்டேக் ஆகிட்டுக்குது அவனுக்கு. திருடவே போனாலுமே பெரிய பொக்கிஷமாக எதை நினைப்பான்? ஆம்பளை 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 ஆம்பளைன்னு 160 பேர் ஆம்பளை இல்லை. ஆம்பளை இல்லாததான் திருட போகிறான். ஆம்பளை அந்த என்ன பண்ண மாட்டான். இங்கேயே ஜெயிச்சிருப்பான். சம்பாரிச்சு ஒழிச்சு காமிச்சு என்ன பண்ணுறான்? திருட போவான். ஆம்பளை போக மாட்டான். இப்படி மீறி திருடணும்னு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்ட திருடுவா போய் திருடினா வருவான். ஒரு நாள் இரவில் திருடன் வந்தான், ஒரு திருடன் வந்தான், நானோ அவனை திருடன் என்றேன், திருடி கொண்டான் என்னை திருடி. எனக்கு கப்பன ஆயிடுச்சு. திருடன் திருடிட்டான். There is a suspect, he is my husband. ஓப்பா, அப்பதான் திருப்தி ஆச்சு. பரவாயில்ல, அங்க ஒரு சஸ்பென்ஸ் வச்சு there is, அப்பதான் அந்த பாட்டு வரிகள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு தெளிவாயிட்டான். கொண்டாட்டமாக இருக்கிற மனிதனுக்கு என்ன இல்லை, பிராமணன் எல்லாம் சொன்னாங்க, காதல் கேட்க. அப்படியாங்க? ஓ அப்படியா? ஓ நீங்கள் கொயவரா? ஓகேங்க, சரி, நல்லது, இருக்கட்டும். திமிரு பூச்சி என்ன பண்ண முடியாது என்கிட்ட தகவலை? நோ 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 நோ, எனக்கு அது தேவை இல்லை. பீஸ் குத்திங்களா? பிராமணன்ற இருந்துன்னு போங்க, செட்டியார் இருந்துன்னு போங்க, அண்ணாச்சி இருந்துன்னு போங்க, யாராக இருந்தால் எனக்கு என்ன? கையில் காசு, வாயில் தோசை. சார் நான் ஹோட்டல் நடத்துகிறேன், 10 ரூபா ஒரு தோசை. அவள் தானே? இல்லைங்க நாங்கள்லாம் மொழியார். சார் நான் ஹோட்டல் நடத்துகிறேன், 10 ரூபா தோசை. நாங்கள் செட்டியார். சார் நான் ஹோட்டல் நடத்துகிறேன், 10 ரூபா தோசை. எனக்குன்னா ஒன்றும் நடத்தான் 10 ரூபா வேணும்டா பைத்தியம். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் கடவுள் தெரியும், கடவுள் சொல்கிறேன், நீ யாரானா இருன்ற. நான் யாரு? எனக்கு கடவுள் தெரியும், நான் சொல்கிறேன், கடவுள் சொல்கிறேன். புரிதலின் உச்சம் என்கிட்ட இருக்குது, இதான் புரிஞ்சுக்க முடியும். நான் உனக்கு சொல்றேன், ரகசியமானது ரகசியமா கூட என்ன பண்ண தெரிஞ்சுக்கோ. இதுல நீ என்னவாரு? யாரா அவனா? அவரு சொம்மானா பாப்பான் திட்டுறாரு அவரு, நான் வரமாட்டேன். நாய்க்கரை திட்டுறாரு, நான் வரமாட்டேன். மோலியாரை திட்டுறாரு, நான் வரமாட்டேன். நீ ஏன் அதெல்லாம் இருக்கிற? அதெல்லாம் இல்லாம மனுஷனா வந்துடுன்ற. நான் சார் நான் தோசை சுடுறேன், எனக்கு 10 ரூபா அந்த தோசை, எனக்கு 10 ரூபா கொடு. அவ்வளோதான்.
புரிஞ்சிச்சா? திரும்பவும் சொல்கிறேன், நான் தோசை சொல்கிறேன், என் தோசை 10 ரூபா, எனக்கு 10 ரூபா கொடு, இவ்வளோதான். புரியுதா பாரு? நான் தோசை சொல்கிறேன், எனக்கு 10 ரூபா வரும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.